வெல்கம் டு வெனிலாஸ் வேர்ல்ட். அண்ட் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்ட் 2 தான். வாட் இஸ் இன் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஓகேங்களா? அந்த மாதிரி. அண்ட் வந்து பார்ட் 1 நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்ட் 2 வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்ட் 2 போங்க. ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் போடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ காமிக்க போகிறது பார்ட் 2. ரொம்ப பயங்கரமான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எப்படி வீடியோ எடுக்குதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் சுற்றி வச்சு பார்க்குறேன், எப்படியாச்சும் இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் இருங்க. ஓகே, இதை பாருங்கள். இது வந்து மேலே பார்ட் 1ல் பார்ப்பீங்க இந்த இதுவை. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நான் ஃபுல்லாகவே கீழே உட்காந்துட்டேன். ஸோ உங்களுக்கு உட்காந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு இது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இவங்க ஆண்டி அவங்க பையனோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இது. இது வந்து இப்போ நாங்கள் வீடு க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ ரொம்ப பத்திரமா இதுலேயே வச்சுருந்துருக்கேன். ஸோ அதில் கிடச்ச ஃபோட்டோஸ் தான் இது. இது ஒன்றா. அடுத்தது இது எல்லாமே விட்டா வச்சுருக்கேன்னா, அதுக்கு அடுத்தது இது. ஸோ இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. ஒன்று காணுமே. இது இந்த 4 ஃபோட்டோ எங்களுக்கு இப்போது ரீசெண்டாக கிடச்சிச்சுன்றதால எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் வந்து இந்த கவரில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸில் வந்து மேக்கப் பர்ஸாக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி அது உள்ளே போட்டு வச்சுட்டோம். ஸோ இப்படி திருப்பி காமிக்கிறேன், தெரியுது. சரி, இந்த பர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து என்னோடய மேக்கப் பர்ஸு, சரிங்களா? இதை பாருங்கள், ஒரு டஸ்டர் 2 டஸ்டர் வச்சுருப்பேன். அண்ட் இந்த பட்ஸ் ஒன்று வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து என்னோடய பவுடர் தான், அந்த நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதே பேபி பவுடர் இதில் கொட்டி வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து காலியான மஸ்கரா. அண்டு 2 ப்ரெஷ்ஷு. இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குவோம் இல்லைங்களா ஆர்வத்தில், அந்த ப்ரெஷ்ஷு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய அக்கா கொடுத்த பர்ஸ் எனக்கு. ஓகே, இதை பத்திரமா வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அக்கா வந்து ஊருக்கு போயிருந்தாங்க, ஸோ ஜாபுக்காக வெளியே. அப்போ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த பர்ஸ் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போவோம் இல்லைங்களா, அப்போ வெளியே போகிறச்ச நம்ம சிம்பிளாக ஏதாவது எடுத்துகிட்டு போனோன்னா, ஸோ அதுக்கானது. இது வந்து ரோஸ் பவுட்ரு என்ன பண்ணிட்டேன்னா கொட்டி கீழே வந்து உடஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஐடெக்ஸு, யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்போயாச்சும் ரொம்ப ரேராக. இதில் வந்து ஒரு அந்த ப்ரெஷ்ஷு. அண்ட் இது வந்து ஸ்டிக்கர்ஸ், எங்கேயாச்சும் போனால் நமக்கு தேவைப்படும் ஸ்டிக்கர்ஸு. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அது வரைக்கும் பார்த்தீங்களா இதில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி கிளிப்பு அதெல்லாம் வச்சுருப்பேன். ஓகே, இது 2வது ஆச்சு. ஸோ இது வந்து செயின் செட் காமிக்கிறப்ப இது ஃபுல்லாகவே செயின் செட் தான். அண்ட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது. இது வந்து நான் வாங்கினது. இதுவும் ஒன்று வாங்கினேன். ஒன்று வந்து நான் லாவண்யா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எங்கள் அக்கா எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அதுக்காக இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். அண்டு அப்புறமா இது வந்து எங்கள் யுவராஜோட யுவராஜ் வெட்டிங்க்காக நான் இதை வாங்கினேன். ஸோ எதுக்காச்சும் மேட்ச் பண்ணலான்னு பார்த்து வாங்கினேன். ஆனால் எதுக்குமே இது மேட்ச் ஆகலை, நான் போடல. ஸோ அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு அப்போது என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப சில்வர் இது போடணும்னு ரொம்ப ஆசையாகி போச்சு. ஸோ அப்போ கரெக்டாக எங்கள் மம்மி வந்து ஒரு சாரீ கொடுத்தாங்க, அதுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செயின் செட்டு. இதெல்லாம் நான் மாமிக்கிட்ட வாங்கினது. ஸோ இது ஒரு செயின் செட்டு. இதெல்லாமே கொஞ்சம் வெளுத்து போயிருக்கும், ஃபோட்டோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இது ஒரு செயின் செட்டு, ஓகேங்களா? அப்புறமா இதுவுமே சில்வர் செட்டு தான். எங்கள் யுவராஜோட வெட்டிங்க்கு வந்து அந்த பிங்க்கு சாரீக்கு இதுதான் போட்டிருப்பேன். இது ஒரு மாதிரி சில்வர் செட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இதுக்கு வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத உங்களோட சஜஷனை கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஏன்னா இது சில்வராக இருக்கும், எனக்கு எல்லாத்துக்கூட மேட்ச் பண்ண முடியல. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் இதை யூஸ் பண்ணிப்பேன், அதுக்காக தான். அண்ட் இது ஒரு செயின் செட். அண்ட் இதுவுமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இது வந்து எங்கள் மாமி இது எதுக்கோ எங்கேயோ ஃபங்க்ஷனுக்காக போனேன். அப்போ ஒன்றுமே போடாமல் வெறும் செயின் மட்டும் போட்டு போயிருந்தேன். ஸோ நார்மலாக ஒரு செயின் மட்டும் நான் ரொம்ப எதுவுமே இல்லாமல் வந்திருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் மாமி இது. ஸோ அவங்க இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ கீழே வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ட்ராப் இல்லாமல் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி லிட்டில் ஹார்ட் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், இந்த ட்ராப் அந்த இது இந்த மாதிரி ஹோல்ஸில். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை வெளுத்து போனோடனே எனக்கு பிடிக்கல. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது மாமி எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. என்னென்னா நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே கலர்ஸ் வந்திருக்கும். இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போயிட்டு வாங்கின செட் இது. இதோட செயின்லாம் வந்து வெளுத்து போச்சு, இதுக்கு நான் ரொம்ப பயங்கரமாகி போச்சு. அதோட செட் இயரிங், இதுவும் பீகாக்கு செயினோட தான் வரும். செயின் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த பீகாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எங்கே போகிறோம், எங்கே போய் வாங்க போகிறோம் சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னா இது பேங்கிள்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல ஆல்ரெடி, உங்களுக்கு ஆல்ரெடி பேங்கிள் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதில் இந்த பேங்கிள்ஸ்லாம், ஸோ இது அதுவுமே இதில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் யுவராஜ் வெட்டிங் அப்போ தான் நான் வாங்கின நெக்லஸ். அப்போது நாங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தாலி சரடு மாதிரி ஒன்றும் இதுவும் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும், பட் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது. கோல்டு இல்லைனாலுமே நாங்கள் வச்சுருக்கிற டப்பா பார்த்தீங்களா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப மெமரிஸ்லாம் இருக்கும் கொஞ்சம், அந்த மாதிரி ஆள் நான். ஸோ அதெல்லாம் இதில் தான் வச்சுருப்பேன். இதில் என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். அம்மா, இது என் வீட்டுக்கார் வாங்கின ஃபோனு. எங்கள் கிருத்தி கை சப்புற மாதிரி குட்டி வயசு ஃபோட்டோலாம் இருக்கும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம், அது முடிஞ்சால் இதோட ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் எடுத்தது தான். ஸோ இது வந்து டபுள் சிம் போடுற ஃபோன் இது. ஆனால் இதுக்கு சார்ஜர்லாம் இல்லை, பட் மெமரியாக வச்சுருக்கோம் ஃபோனை மட்டும். இதில் என்ன இருக்குது தெரியுங்களா, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னோட இது கம்பல் அது இது எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே ஒன்றுத்துலேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியர் வீடியோ வேணும்னா ஸோ எனக்கு இந்த பாக்ஸு லைக் ஸ்மால் பாக்ஸ், இப்போ அதுக்குள்ளே வந்து இயரிங் ஏதாவது பார்த்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு அக்கா இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்களே, எனக்கு அதோட கிளியர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் கட்டாயமாக அதோட கிளியர் வீடியோ போடுறேன். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி அந்த இடுப்புக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் எல்லா செட்டுமே இதில் இருக்கும். அந்த இடுப்புக்கு போடுறது, தலையில் ஜவுரி வைக்க போடுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சுருப்பேன். அண்டு ஃபஸ்ட்டு வீடியோ தான் ரொம்ப பெருசாக போட்டுட்டேன், என்னால் முடியல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆனால் நான் சொன்ன மாதிரி என் ஃபோனில் வந்து இது என்னோடய ஆயா டேடி. நான் டைரெக்டாக உங்களுக்கே காமிக்கிறேன். ஃபோனில் இல்லை தெரியல, இது எங்கள் ஆயா டேடி. ஸோ எனக்கு எங்கள் ஆயா ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் எங்கள் ஆயா வந்து என்னோடய ஹார்ட், என்னோடய உயிர் எங்கள் ஆயா. அண்ட் என்னை ரொம்ப திட்டினா கூட ரொம்ப பிடிக்கும். அண்டு ஆயா சில அடி கைலாத்தே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறமா ரொம்ப லவ் யூலாம் சொல்லுவேன் எங்கள் ஆயாவை. எங்கள் ஆயா எங்கள் டேடி தான். எங்கள் ஆயாவோட சின்ன ஃபோட்டோ. ஸோ இது வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ தான் வீட்டில் வந்து நாங்கள் ட்ரில் பண்ணி வச்சோம். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ஃப்ரேம் போடணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பெருசாக பண்ணி ஃப்ரேம் போடலான்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கேன். அன்றைக்கு அப்பா நிறைய சேர்ந்துருச்சு. இதில் என்ன இருக்கும், இதில் பாருங்கள், இது என்ன தெரியுங்களா, டப்பா தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி டப்பா. இதெல்லாம் எங்கள் மாமி இது. எங்கள் மாமி ஒரு வாட்டி போனப்போ வந்து இதில் பிரியாணி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க, அந்த டப்பா இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எவர் யூத் இதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன், அதனால் வாங்கி வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ் இது வந்து இதான் நம்ம ஷேவிங் பிளேட்ஸு, ஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இது வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ், இதெல்லாமே நம்ம ரெகுலராக
எமர்ஜென்சிக்கு போனோன்னா போட்டுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேங்கிள்ஸு. ஸோ இது வந்து கும்டிபுண்டியில் இருக்கிறப்போ இது ரப்பர் பேண்டு நான் வாங்கினது. ஸோ இப்போ ரப்பர் பேண்டு எலாஸ்டிக்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுலையுமே என்னென்ன இருக்குது, ஆமாம் இதுலையுமே கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸு அந்த மாதிரி வச்சுருப்பேன். இதில் வந்து ஏதாவது ஸ்டிக்கரு, கீ செயின், கிருத்திக் ஒரு வாட்டி இங்கே வெளியே போனால் அப்போ கொடுத்த கீ செயின் அது. இந்த கிளிப்பு வந்து 3 நான் வாங்கினேன். டக்குன்னு உடஞ்ச கிளிப்பு இதுதான். இது வந்து இது என் வீட்டுக்கார செலக்ட் பண்ணாருன்னு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதனால இது. அண்ட் அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் நான் வச்சுருக்க ஊதுவத்தி. இது 2 ஊதுவத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முகப்பேரில் இருக்கிறப்போ ஊதுவத்தி அண்ணாக்கிட்ட வாங்குவேன், செட்டாக வாங்கிடுவேன். ஸோ நல்லாவும் இருக்கும். ஒரு 8-9 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு நான் வாங்கிட்டு வந்து. இன்னுமே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் என்ன இருக்குன்னா, இது வந்து எங்கள் லாவண்யனுக்காக போயிட்டு வாங்கிட்டு வந்த பேங்கிள். எனக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள் வேணும்னு கேட்டிருந்தேன், மோஸ்ட்லி கோல்டன் கலர் மட்டும். இது ஏன் இதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாக்ஸ் வந்து இல்லை, பேங்கிள் பாக்ஸ் வந்து இன்னொரு 2 ஆர்டர் பண்ணமா இருக்குது, அதனால் நான் இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாட்டி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால். அண்ட் வந்து இன்னொரு கலர் வந்து இது வந்து ஆண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால், இது ஆண்டி, இது வந்து பாட்டி, இது வந்து மம்மி. இந்த கலரும் மம்மி என்னோட சாரீக்கு மேட்சிங்காக. கோல்டனும் இந்த ப்ளூ கலரு. மோஸ்ட்லி ப்ளூ எனக்கு மேட்ச் ஆன மாதிரியே தெரியல, க்ரீன் வாங்கியிருந்தா நல்லா மேட்சிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பேங்கிள் வந்து லைட்டாக அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு ஃபோட்டோ வீடியோவில். எப்பவும் போல் இதுவும் பேங்கிள். அண்ட் உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து அந்த மீஷோவில் வாங்கின பேங்கிள் பாக்ஸ், 2மே பேங்கிள். இல்லை என்ன கொடுமைனா, இது வந்து நான் வீட்டில் மாற்றி போட வச்ச பேங்கிள். மாற்றி போடாமல் ஒரே பேங்கிளில் இதுதான் நம்மளுக்கு செட் ஆகுது, அதனால இதையே போட்டுக்கிட்டு சுற்றுது பிச்சைக்காரி மாதிரி எங்கே போனாலும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி எடுத்தோமோ எல்லாத்தையும் அப்படியே பத்திரமா அரேஞ்ச் பண்ணோம். இல்லைன்னா நம்மளுக்கு வச்சுட்டு இதை வச்சுட்டு மேலே வச்சுட்டு இது அப்படியே அதுக்கு மேலே வச்சுட்டு இது அப்படியே அதுக்கு மேலே வச்சுட்டு வெங்காயத்தை பற்றி வச்சுட்டு எப்போவுமே நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், என்னன்னா வந்து கலைக்கிறது ரொம்ப ஈஸி, அடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை என்னை பொறுத்த வரைக்குமே. அண்ட் ஸோ இதை அவருக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கேன், அதனால தான். ஓகேங்களா, நல்லாயிடுச்சு. அண்டு வந்து இப்போ இது பார்த்தாச்சா. ஸோ இதில் வந்து இது ஒன்று வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். இதில் என்ன போட்டிருக்கேன்னா, இந்த பர்ஸ் ஒன்று வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பூஜைக்கு டெக்கரேஷன் பண்ணலாம், ஆணி அடிக்கக்கூடாது இல்லைங்களா, மாலெல்லாம் மாட்ட யூஸ் ஆகணும் வாங்கின ஸ்டிக்கரு. பட் சுண்ணாம்பில் ஒட்டினதால சுண்ணாம்போட பிச்சுன்னு வந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் இதில் இந்த ட்ராவில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து நான் எம்ப்ராய்டரி பண்ணுவேன், ஆனால் இன்னொரு இது காணவே காணும். இது ஒன்று தான் இருந்துச்சு, இதுக்கு சின்னது இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று எங்கேயாவது. அண்ட் இது வந்து என்னென்னா பட்டர்ஃப்ளை. இது எங்கள் தங்கத்தோட பர்த்டேக்கு வச்ச பட்டர்ஃப்ளை. 3 பட்டர்ஃப்ளை தான் இருக்கா, 4 இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் 3 தான் இருக்கான்னு தெரியல. இது தங்கோட பர்த்டேக்கு வச்சது பட்டர்ஃப்ளை. ஓகே, இதில் வந்து த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா யூஸ் பண்ண த்ரெட்டு. ஒன்றுமே பூஸ்ட் குடிக்கலனாலும் நான் பூஸ்ட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது 2மே டேப் வச்சுருப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஆயா வந்து நான் பெரியப்போ நானப்போ வாங்கி கொடுத்த பேங்கிள். ஸோ எங்கள் கிருத்திக்கு வந்து கேர்ள் வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பேன், அப்போது இந்த பேங்கிள் தான் போட்டு அவ்வளோ அழகாக இருப்பான். அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை, நான் ஏன் இந்த டிசைன் வச்சுருக்கேன்னா, ஃப்யூச்சரில் எப்போயாவது, இப்போ பண்ண முடியல, பட் எப்போயாவது எனக்கு பேங்கிள்லாம் வாங்குற அந்த இது கிடச்சா நான் இந்த மாடலில் பண்ணிக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நகை ஏறின ஏற்றுக்கு நம்ம பேங்கிளே பண்ண முடியாது, மறந்துடணும். இது வந்து எங்கள் நானாது, எங்கள் விக்னேஷ் அது இது வீட்டுக்கு வந்தப்போ விட்டுட்டு போயிட்டான். அப்போ குட்டி பாப்பால் அப்பத்துலேருந்து இது என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் கேசட் வரும் இல்லைங்களா, அது சரிங்களா. இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து எங்கள் கிருத்திக்கு வந்து பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா,
அப்போ என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்தார் இவர், அந்த பேர் இதெல்லாம். அப்புறமா இது என்னதுன்னு தெரியலையே, இது சூர்யா கோல்டு கவரிங். நோ, இது எப்போ வாங்கினதுன்னா 2022 வாங்கின ஐட்டம்ஸு. ஒரு ஜிமிக்கி அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, கல்யாணத்துக்கு வாங்கியிருந்தேன்னா அதான் அது. இது வந்து எங்கள் வீட்டுது ஃபோன் நம்பரு. அப்புறமா இது என்னன்னு தெரியல, இதுவுமே அதுதான் கிருத்திக்கோட பேர். இது என்னதுன்னு சுத்தம், இதுவும் அதுதான், அதே பேர் தான். எதுவுமே நான் தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுருக்கேன். அது யானே தெரியல, தூக்கி போடவும் தோணலை, அதுக்குன்னு ஒரு டப்பா போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த டப்பாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன டப்பானா, இந்த டப்பா என்னன்னா வந்து எங்கள் அக்கா வந்து கோயிலில் பூஜை பண்ணாங்க, பெரிய காத்தம்மன் கோயிலில். அப்போ பூஜை பண்ணப்போ வந்து பிரசாதம் தருவாங்க இல்லைங்களா, இதில் போட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. ஏன்னோ புளியோகரை சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அக்கா என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த டப்பா நீ எடுத்துக்கொடின்னு கொடுத்துட்டாங்க. இது கொடுத்தும் கொஞ்சம் வருஷம் ஆகவே ஆயிடுச்சு, இருந்தாலுமே நம்ம திரும்ப வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இது சரிங்களா. இது என்னன்னா, ஆமாம், இது எங்கள் அப்பாவோட கேமரா. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வாங்கின கேமரா இது என்கிட்ட தான் இருக்குது. அண்டு இதை பாருங்கள், இது வந்து எங்கள் பெரியம்மா கொடுத்தது. அண்ணா நகர் பெரியம்மா வந்து எனக்கு 2 ஐட்டம் கொடுத்தாங்க. அதில் வந்து இது ஒன்று, அப்புறம் ஒரு மணியாக வச்ச பேங்கிள். 4 பேங்கிள் வரும். ஆனால் எனக்கு 4 கொடுத்தாங்களா 2 கொடுத்தாங்களா தெரியல, ஆனால் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இது எங்கள் பெரியம்மா கொடுத்த அந்த பீகாக் டிசைன். க்ளோஸில் காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ நான் வந்து கன்சீவாக இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ பெரியம்மா எனக்காக கொடுத்தாங்க. அவங்க போட்டுட்டு இருந்தது வச்சுக்கொடி, அப்படி போட்டுக்கொடின்னு கொடுத்தாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு வாட்டி போடுவேன், ஆனால் போட்டால் பழையசாயிடும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவேன். அப்படி தான் நான். அண்டு இது பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த மஞ்சு. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கட்டின நோன்பு கயிறு. இது வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் சித்தா வந்து வெட்டிங் டேவா எதுவும் தெரியல, அதுக்கு வந்து சாரீ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ பட்டு சாரீ. ஸோ அதோட வந்து கட்டிங் பீஸ் இது வந்து ஒரு மாதிரி ஆனியன் கலரு, முந்தி வந்து இந்த மாதிரி கோல்டன் ஷேடு. ஸோ அந்த பீஸ் தான் இது. இது என்னதுன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு போனது 2009. ஃபஸ்ட்டு நாங்கள் பெங்களூருக்கு போய் கல்யாணம் பண்ணோம் இல்லைங்களா, அப்போது வந்து விருந்துக்காக நாங்கள் போனது தான் இது. அப்போ டிக்கெட்டு 2009 வந்து ₹53 அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு பெங்களூர் சிட்டி. இது ரொம்ப வருஷ காலமாக என்கிட்டே இதுலேயே இருக்குது, அதனால இதெல்லாமே ஒன்றா வச்சுருக்கேன். அண்டு இன்னொன்று வச்சுருப்பேன், கிட்கேட்டு சாக்லேட் வரும் பார்த்தீங்களா, அந்த இது கூட நான் வச்சுருப்பேன். இது வந்து எங்கள் கிருத்திக் குட்டி பாப்பாவாக இருப்பாள் இல்லைங்களா. அப்போ வந்து என்ன சொல்கிறது, குட்டி பாப்பாவாக இருக்கிறப்போ வந்து கிருத்திக் குட்டி பாப்பாவாக இருக்கிறப்போ வந்து அந்த இது வரும் இல்லைங்களா, அந்த இதுதான் இது. அந்த கிளிப்போடு எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு குட்டி ஹார்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதுதான். இது வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறமா இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிற பாருங்கள். இதில் சுவையாக இருக்கும். ஐயோ 19 நிமிஷம் போயிடுச்சு. என்னென்ன இருக்குன்னா, இது வந்து என்னோட பாப்பா வயிற்றில் இருக்கப்போ ஜடை போட்டிருப்போம் இல்லைங்களா, அப்போ வாங்கின ஸ்டிக்கர் இது. அப்புறம் இது வந்து என் வீட்டுக்காரனுக்கு ஃபஸ்ட்டு திருப்பதியில் வாங்கி கொடுத்த டைரி மில்க் ஃப்ரூட் அண்ட் நட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா, நான் சென்ட் மேரிஸில் ஒர்க் பண்ண கார்டு டீச்சராக டிசி முடிச்சுட்டு. அண்டு இதெல்லாமே எங்கள் மம்மு வந்து பர்த்டேஸ் எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், பர்த்டே எங்கள் மம்மு வந்து எங்கள் எல்லாரோட பர்த்டேவும் எனக்கு எழுதி கொடுத்துருக்கா அது. அண்டு இது பார்த்தீங்கன்னா 2009. 2009. ஓகே, இதை பாருங்கள். 2009 செகண்ட் கிளாஸு, ஹாப்பி ஜர்னி. நான் இவரு எங்கள் அம்மா. கரெக்டு பாருங்கள், நாங்கள் 3 பேருமே போயிருக்கோம். நானும் எங்கள் அம்மா, எங்கள் இவரு, எங்கள் வீட்டில் தான் எங்களுது.
அது தணிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ. அண்ட் இது வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிருந்துன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணராஜபுரம் டு சென்னை சென்ட்ரல் 212. அப்போ 2 பேர் தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். 23/5/2009 இது வச்சிங்களா. இது என்னதுன்னா இது என்னன்னு தெரியல, வச்சுக்கோங்க ஒன்றுன்னு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது என்னன்னா என்னோட காட்டன் சாரீ நெல்லியில் எடுத்தது. ஸோ அப்போ எல்லாருக்குமே எப்போனா 2008 இருக்கு, 8 இயர் தெரியுதா, 8 எடுத்தது. ஒரு மாதிரி க்ரீன் சாரீ என் தங்கத்துக்கு இப்போது ஜோஜோ கட்டை வந்து எடுத்து கொடுத்தேன். ஸோ அந்த சாரீ ஆனால் அயர்ன் பண்ணிட்டு கட்டினேன். செம்ம சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும் அது. அண்ட் இது வந்து இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வச்சுருந்தேன், எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் எங்கள் பசங்க எனக்கு எங்கள் கீர்த்தனாவா காவியாவா தெரியல இது கொண்டு வந்து தந்தது. இதோ இந்த பொம்மை கீர்த்தனாவா காவியாவான்னு தெரியல. ஆனால் எங்கள் காவியாலாம் நிறைய பொம்மை தருவா, பெயிண்டிங்லாம் பண்ணி எடுத்துகிட்டு தருவா. எல்லாமே நான் வச்சுருப்பேன். நெக்லஸ் வாங்கணும், பச்சை கலர் நெக்லஸ் ஒன்று அது இருக்குது, அது காமிக்கிறேன் உங்களுக்கு. அது இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் மை மேரேஜ் வந்து இது வந்து எங்கள் காவியா நாங்களாம் எப்படிதான் கொஞ்சம் லெட்டர்லாம் எழுதுவேன்னா, அப்போ காவியா வந்து இதெல்லாம் அழகாக எழுதி இந்த மாதிரி அழகாக எழுதுவா. ட்ராயிங்லாம் சூப்பராக பண்ணுவா. அது பாருங்கள், ட்ராயிங்லாம் பண்ணியிருக்கா, க்யூட்டாக ட்ராயிங்லாம் பண்ணுவா. ஸோ இதா அவள் இருந்தா நான் இதெல்லாம் எழுதுகிறப்போ. அண்ட் இது வந்து இது என்னோட சாரியோட ரேட்டு, ஆனால் எந்த சாரின்னு தெரியல. இதுவுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா இது அவங்க பெருசாலாம் இருக்காது. அண்ட் இதில் வந்து நார்மலாக இந்த அப்போ இப்போ பார்த்தீங்களா தலையில் அந்த இது ஐட்டமு குச்சி அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து என்னோட வாட் இஸ் இன் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் ஆச்சுன்னா ஏதாவது ஆனால் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வைக்க வேண்டியது இருக்குது, அதில் அப்டேட் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் மெனக்கெட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு இப்போ எல்லாமே பத்திரமா அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் திருப்பதிக்கு போயிருக்கீங்க, திருப்பதியில் வந்து இந்த ஷாப் தான். ஆனால் 2 செயின் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஸ்டோனாக கலர் கலராக இருக்கும், பர்பிள், க்ரீன், ஒயிட் அந்த மாதிரி வாங்கி இன்னைக்கு போட்டுட்டேன். அந்த கலர் கலராக இருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும்னு போட்டேன். நெக்ஸ்ட் டே நம்ம குளிப்போம் பார்த்தீங்களா, குளிக்கிறப்போ கலரோட ஸ்டோனை சேர்ந்து கரைஞ்சிடுது. அது எப்படின்னா ஒரு மாதிரி கல்கண்டெல்லாம் கரையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரைஞ்சிட அப்புறமா யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். வச்சுமே மொத்தம் அப்படியே கல் மெல்ட் ஆகி ஒன்றுமே இல்லை, வெறும் த்ரெட்டு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி யாராவது ஏமாந்துருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, நானே ஏமாந்துருக்கேன்ட்டு. அதுதான் இதில் ஒரு க்ரீன் கலர் பேரட் க்ரீன் நெக்லஸ் வாங்கினேன். அதில் வந்து கொஞ்சம் கலர்லாம் போயிடுச்சு, அதனால எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து நம்ம எப்படியாச்சும் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்றதே உங்களுக்கு புரியும். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தோம்னா அது நம்மளுக்கே உங்களுக்கும் புரியாது. நான் வேறு கொஞ்சம் கச்சமச்சான்னு நடுவில் பேசுவேன், சம்டைம்ஸ் எனக்கே புரியாது. நான் பேசிவிட்டு நானே அந்த வீடியோ பார்த்தேன்னா எனக்கே கொஞ்சம் புரியாது. நம்ம எதுக்கு இதை சொன்னோன்னு யோசிக்கிற அளவுக்கு நான் பேசியிருப்பேன். அதனால் நானே என் வீடியோ பார்க்கணுன்னா ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்ப்பேன், ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இப்படி கச்சாமுச்சான்னு பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்ட் 1 வீடியோ இது பண்ணிவிட்டு இது பார்ட் 2. ஸோ 11 o'clock 11 ஆயிடுச்சு. அண்ட் நைட்டு தான் வீடியோவே எடுக்கிறேன். அண்ட் என்ன மாதிரி யாரெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கீங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, அண்ட் அந்த மாதிரி எதாவதுனாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் என்னெல்லாம் வைக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்ற மாதிரியும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் வைக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன். தெரியுதா, இது பலப்பம். யாருக்கெல்லாம் பலப்பம் சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்கள். அண்டு பலப்பம் சொல்லி போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலப்பம் சாப்பிட்ணுன்னா. ஸோ இது வந்து எப்படி நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ எப்படியாவது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் பைத்தியமாக இருக்கும் பலப்பம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னா
பிரியாணியில் ஒரு தை பீஸ் கிடச்சா எப்படி இருக்கும் மடிக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஒரு பேக்கெட்டுக்கு மேலே சாப்பிட்ருப்பேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டு இன்னொரு பேக்கெட் காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கின பேக்கெட் தான். அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட்டா ஏதோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா கால்சியம் கம்மியாக இருக்கும், கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படியெல்லாம் ஏதோ சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன். ஸோ ஆனால் எப்போயாவது ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் அப்போது வந்து அந்த இது போடக்கூடாது, கொஞ்சமாக கடிச்சிப்பேன். ஸோ இப்போ எனக்கு அதை ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாச்சு, அதனால் கொஞ்சமாக கடிச்சிக்கினேன். அப்படியே நீட்டாக மூடி வச்சுருவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நான் சொல்லி இந்த லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. வீடியோவை மோர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.